வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அரைக்கீரை பருப்பு கூட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இப்போ ஸ்க்ரீனில் வரது பாருங்கள். முதல்ல ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் அதில் கடுகை போட்டு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் சீரகமும் போடுங்க. உளுத்தம்பருப்பும் சீரகமும் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 4-5 பல் பூண்டை தட்டி அதில் போடணும். கருவேப்பிலையும் போடணும். இப்போது அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கின உடனே அதில் ஒரு காஞ்ச மிளகாவை போடுங்க. காஞ்ச மிளகாவை போட்டு அதையும் ஒரு வதக்கிட்டு ஒரு குட்டி தக்காளியை நறுக்கி அதில் போடுங்க. இப்போ அதில் நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் இதில் தேங்காயோட தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கணும். அது கூடவே வேக வச்ச துவரம்பருப்பை ஒரு 1/4 கப்பு அளவு அதில் போட்டுக்கணும். கொஞ்சமாக தண்ணியை விட்டு மூடி நல்லா வேக விடுங்க. ஒரு 3-4 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் கழித்து அதை திறந்து நல்லா வெந்திருக்கிற கீரையில் தேங்காய் துருவலை துருவி போட்டுட வேண்டியதுதான். அதை நல்லா ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ சுவையான அரைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.